ஹாய் வியூவர்ஸ், யூ ஆர் வாட்சிங் 3 மினிட்ஸ் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடந்த கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் பற்றின ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ சீக்கிரமாகவே கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கிறக்காக 4:30க்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஆனாலுமே வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நேற்று அதாவது சாட்டர்டேவோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்ததுல எல்லாருமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது, ஒழுங்காக வந்து சாப்பிடவே முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னு நிறையா வந்து நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து நான் பார்த்துருந்தேன். பட் நாங்கள் உள்ளே போகும்போது வந்து ஆக்சுவலி கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது, இந்த டைமுக்கு போனனால. ஸோ எல்லாத்துமே உள்ள என்டர் ஆயிட்டு, பார்த்துட்டு, சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கலர் கோட் மாரி குடுப்பாங்க. அதாவது என்ட்ரன்ஸ்லயே வந்து குடுத்துருவாங்க. ஸோ அந்த கவுண்டருக்கு போயி நம்ம சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ எங்களுக்கு கிடைச்ச கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஸோ அதுக்கு போறதுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லைன் இருக்கும். அந்த லைன தேடி கண்டுபிடிச்சு நின்னு, பிளேட் வாங்குனதுக்கு அப்புறமா உள்ள போனா, அங்க வந்து ப்ராப்பரா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு வந்து தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பரா எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க போய் நெறைய நேரம் சாப்பிடலாம், நெறையா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவங்க குடுத்த பிளேட்டு, மட்ட பிளேட் ரொம்ப மட்டமா இருந்துச்சுங்க. அது வந்து கொஞ்ச நேரத்தில ரொம்ப பெண்ட் ஆயி ஒரு மாரி ஆயிடுச்சு. அண்ட் டோன்ட் வேஸ்ட் ஃபுட்ன்னு போட தெரிஞ்ச அவங்களுக்கு ப்ராப்பரா ஹேண்ட் வாஷிங் ஸ்பேஸ்ல வந்துட்டு தண்ணியே வரல. ஸோ எல்லாரும் குடிக்கிற தண்ணியில தான் கை கழுவிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே கஷ்டமா போச்சு. மிச்சபடி பார்த்தா ஃபுட் ஃபெஸ்டிவல் வாஸ் கம்ப்ளீட்லி ஆசம். இவ்ளோ கூட்டம்லாம் இருக்க தானே செய்யும். ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஆனா என்ன லைட்டா 6:30 தான் ஆச்சு இந்த வீடியோ நான் எடுத்தப்போ. செமையான கூட்டம். ஐஸ்கிரீம் தான் ஒழுங்கா சாப்பிட முடியல. ஆனா ஃபுட் எல்லாமே நாங்க சீக்கிரமா போனனால எல்லாமே வந்து ட்ரை பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். ஸோ ₹800க்கு சாப்பிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்டா டேஸ்ட் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமா, அங்க இருந்தோமா, அந்த கூட்டத்தில நசுங்க வாங்குனோமா அப்படின்னு இருந்துட்டு ஜாலியா போயிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்ல ஸ்டார்ட் பண்ணி ஐஸ்கிரீம் வரைக்கும் வந்து தீர தீர கொண்டு வந்து லோட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் நெறையா லைவ் கவுண்டர்ஸ் இருந்தது. அண்ட் மெயினா பார்த்தா தோசை, கிரீன் கலர் தோசை, ரெட் கலர் தோசை, எல்லோ கலர் தோசைன்னு அவ்வளோ தோசை வெரைட்டிஸ். ஸோ தோசா லவர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். என்னைய மாதிரி பல பேர். அண்ட் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ நம்ம பசிக்குது, வேணும் அப்படி சொல்லி செகண்ட் ரவுண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கு, செகண்ட் ரவுண்ட் தாங்கன்னு கேட்குறப்போ மூஞ்சி சுளிக்காம வைப்பாங்க இல்லையா? ஸோ நெறையா இடத்துல அது வந்து வராது. சில பேருக்கு கை வராது, வைக்கிறதுக்கே வராது. ஸோ அதெல்லாம் கடுப்பா இருக்கும். அந்த மாரிலாம் நாங்க போன இடத்துல இவங்க பண்ணல. ஸோ நெறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போடுறப்ப இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுக்கும்போது எனக்கும் நல்ல ஹேப்பியா தான் இருக்கு. ஸோ கிளம்பும்போது அவங்க தாம்பூல பையெல்லாம் குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது கூட்டமே இல்லாத இடத்துல நிறுத்திட்டு வந்தோம் எங்க காரு. போம்போது கஷ்டப்பட்டு அவ்வளோ வண்டியில தேடி கண்டுபிடிச்சு எங்க கார கண்டுபிடிச்சு அப்புறமா நாங்க வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். அச்சச்சோ! வேற என்னப்பா வழக்கம் போல தான். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ அண்ட் பை பை ஃப்ரம் 3 மினிட்ஸ் வீடியோஸ்.